அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? நம்மளோட இந்த சேனல் நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இதனால புதுசா எப்ப வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உடனே உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வந்துரும். நம்மளோட எல்லா வீடியோஸும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நீங்கள் எப்போவும் எப்படி பூரிக்கு மாவு திரட்டுவீங்களோ அதே மாதிரி நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி தேய்ச்சி வச்சுக்கோங்க. சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி தேய்ச்சாலும் சரி, இல்லை நீங்கள் பெருசாக தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் ஷேப்பாக கட் பண்ணிக்கிட்டாலும் சரி, இந்த மாதிரி மாவு திரட்டி நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. இட்லி பாத்திரத்தோட பிளேட் எடுத்துக்கலாம். நம்ம நார்மலாக எப்படி பூரி திரட்டி வைப்போமோ அந்த மாவு எடுத்து இந்த பிளேட்டுக்குள்ளே வச்சுக்கலாம். நான் எதுவும் எண்ணெய் அப்ளை பண்ணல பாருங்கள். இதுக்குள்ளே எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி வச்சுக்கலாம். இந்த மாதிரி 2 பிளேட்லையும் நான் வச்சுட்டேன். நீங்கள் வீட்டில் எத்தனை பிளேட் வச்சுருக்கீங்களோ இட்லி பாத்திரத்துக்கு அதை எல்லாத்துலேயும் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இட்லி அவிக்கிறதுக்கு தண்ணி எப்படி சூடு பண்ணுவோமோ அந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சூடு பண்ணிவிட்டு அதில் இந்த பிளேட் 2த்தையும் வச்சு நம்ம மூடி வேக வைக்கலாம். இந்த மாதிரி வச்சுட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் ஸ்லோவான ஃப்ளேமில் சிம்மில் வச்சு நம்ம இட்லி அவிக்கிற மாதிரி அவிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு சின்ன லேயர்ஸ் மாதிரி இந்த மேலே உப்புன மாதிரி தெரியுது பாருங்கள். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம திருப்பி போட்டு இன்னொரு 5 நிமிஷம் இதை வேக வச்சுக்கலாம். அதே மாதிரி ஒரு ஸ்பூனில் இந்த மாதிரி எடுத்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இதே மாதிரி 2 பிளேட்லேயும் நம்ம திருப்பி போட்டு பிளேட் போட்டு மூடி மறுபடியும் நம்ம ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். 5 நிமிஷம் ஆயிருக்கு பாருங்கள். பூரி வந்து லைட்டாக உப்புன மாதிரி தெரியுது, உங்களுக்கு மேலே பார்த்தீங்கனாலே தெரியும் லைட்டாக. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் எப்போவும் எப்படி பூரிக்கு மாவு பிசைவீங்களோ அதே மாதிரி தாங்க, வேறு எந்த மாற்றமும் இல்லை. இது எல்லாத்தையும் வெளியில் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இந்த மாதிரி சப்பாத்தி செய்கிறதுக்கு இல்லை கத்திரிக்காய் தக்காளி எல்லாம் அடுப்பில் வச்சு சுடுறதுக்காக வச்சுருப்போம் இல்லைங்களா, இந்த மாதிரி சல்லடை இதில் வச்சு இந்த மாதிரி சிம்மில் வச்சு லைட்டாக இப்படி வைக்கலாம். நீங்கள் பார்த்தாலே தெரியும் அந்த பூரி எப்படி நல்லா உப்பி வருது பாருங்கள். இதே மாதிரி நம்ம எல்லா பூரியையும் செஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், அடுப்பை ஃபுல்லாக சிம்மில் வச்சுக்கோங்க. அப்போ தான் பூரி வந்து கருகாமல் இருக்கும். இல்லைன்னா லைட்டாக கருகுன மாதிரி ஆகிடும். பாருங்கள், இந்த மாதிரி வச்சு லைட்டாக இந்த மாதிரி 2 பக்கம் திருப்பி போட்டு நல்லா உப்ப வச்சு எடுத்துக்கலாம். ஈஸியாக இந்த மாதிரி நம்ம பூரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கலாம். நிறைய பேருக்கு பூரினா ரொம்ப பிடிக்கும், ஆனால் எண்ணெய் வந்து பிடிக்காது. அதனால் எண்ணெய் இல்லாமல் இந்த மாதிரி ஈஸியாக நம்ம பூரி செஞ்சு சாப்பிடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக உப்பி வந்திருக்குன்னு சொல்லி. இப்படி தான் நம்ம எண்ணெயே இல்லாமல் பூரி செய்யணும். நீங்கள் மைக்ரோவேவ் ஓவன் வச்சுருந்தீங்கன்னா இட்லி பாத்திரத்துலேருந்து எடுத்து அதுக்கப்புறம் ஓவனில் டைரெக்டாக வச்சிடலாம். அந்த மாதிரி வச்சா பூரி நல்லா உப்பி நம்ம எப்படி எண்ணெயில் பொரிச்சா இருக்குமோ அதே மாதிரி உப்பி வந்துடும். இது ரெடி ஆயிடுச்சு. ஓவனில் செய்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் ஒரே நிமிஷம் ஓவனில் வச்சா போதும், நல்லா உப்பிட்டு பஃப்னு வந்துடும். அவ்வளோதாங்க, இது ரெடி ஆயிடுச்சு. இப்படியும் நம்ம எண்ணெய் இல்லாமல் செய்யலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.